கேன் போட சொல்லலையே, வீட்ல இருக்கே. உங்க வீட்ல வேற யாராச்சும் ஃபோன் பண்ணிருப்பாங்க. சரி சரி, மனோகரனை ஃபோன் பண்ணிருப்பாரு. டேய், உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? சுடரக்காவ அண்ணன் ஃபோன் பண்ண சொன்னார்ல. எந்த அண்ணனா? நம்ம ரகு அண்ணன்டா. காதுலயே வாங்க மாட்டியா நீ? அண்ணன் என்ன டார்ச்சர் பண்றாருடா. அவங்கள உடனே பேச சொல்லு. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் காசு எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. ஃபோன் பண்ணிர சொல்றா. அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ முக்கியமா பேசணுமா? இந்தாங்க. தேங்க்ஸ்க்கா. மல்லி மல்லி, இங்க வா. எங்க போற? உட்காரு. நான் வரேன், இருங்க. ரகு ஃபோன் பண்ண சொல்லிருக்காரா? வீடு தேடி வந்து சொல்ற அளவுக்கு ஆள் அனுப்பி விட்டுருக்காரே. என்ன பண்றது? ஹலோ. ஹலோ கணேஷ். சொல்லுங்கக்கா. தண்ணி கேன் போட வேற ஆள் அனுப்பி வச்சிங்களா? இல்லக்கா, ஆள் வச்சு போட்டாலாம் கட்டுப்படி ஆகுமா? ஏன்க்கா கேக்குறீங்க? இல்ல, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஒன்னும் இல்ல, நான் போனை வச்சிடுறேன், அப்புறம் பேசுறேன். ஓகேக்கா. அப்போ தண்ணி கேன் எடுத்துட்டு வந்தது யாரு? சாரி மல்லி, நீ நைட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்ப. நானும் எப்படியோ தூங்கிட்டேன். அதை விடுங்க, நான் டிஃபன் செய்றேன். எங்கேயாவது போறதா இருந்தா சாப்பிட்டு கிளம்புங்க. அது டிஃபன் சாப்பிட்டோம். காஃபி குடிக்கலாம். உன் கையால காஃபி கொடுத்தா எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். உங்களுக்கு? எனக்கா? எனக்கு ஒண்ணு வேணாம். தூக்கமா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். குட் நைட். குட் நைட். ஏங்க, நீங்க மாடியில ரூம்ல இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி மல்லி. உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? சுடரக்காவ அண்ணன் ஃபோன் பண்ண சொன்னார்ல. ஒவ்வொரு நேரமும் இடத்த மாத்தி மாத்தி வச்சு போனை எங்க வச்சுன்னே மறந்து போயிடுது. அப்பாடா. ஐயோ, இப்ப பேசினா தப்பாயிடும். அப்புறம் பேசிக்கலாம்.
வரலாமா? வா நிஷா. பிஸியா? ஆமா நிஷா, ஒர்க் பார்க்கணும்ல. வேலை பாக்குறவங்கள நம்பினா கடைசியில நடுத்தெருவுல இறக்கி விட்டுருவாங்க. கண்ணுல அப்படியே விளக்கெண்ணெயை ஊத்தி ஒன்னொன்னா பார்க்க வேண்டியதா இருக்கு. நீ உள்ள வா. ஜூஸ் எடுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் நிஷா, அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு கடைசியில ஒண்ணும் பண்ணலன்னு கைய விரிச்சிட்ட. அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ என்ன கெட்டு போச்சு? டெண்டர் எடுத்திருக்காருன்னு பேர் மட்டும்தான் எங்க அப்பாக்கு. மத்தபடி அதை எக்ஸிக்யூட் பண்ண போறது நான் தான். நீயா? ஆமா. உன்னை நம்பி எப்படி கொடுத்தாரு? உன்னை வருத்தலன்னு ஒதுக்கிதானே வச்சிருந்தாரு. இப்பவும் அப்பா என்கிட்ட பொறுப்பு முழுசாலாம் தரல. விஜய் மாமா கிட்ட அதை எடுத்துக்க சொன்னாரு. அவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் உள்ள பூந்து லாபகமா என் பேரை எழுதிக்கிட்டேன். அதான் உண்மை. இத சொல்லதான் நீ இவ்வளவு தூரம் வந்தியா? இதுல எங்களுக்கு என்ன லாபம்? நாம முதல்ல பேசின மாதிரி நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். நான் நன்றி மறக்கிறவ கிடையாது. மாமாவை விட எனக்கு நீங்க தான் முக்கியம். அது எப்படி நம்ப முடியும்? பின்ன நான் ஏன் உங்களை தேடி வர போறேன்? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. ஒருவேளை என்னையே ட்ராப் பண்றதுக்கு அனுப்பியிருந்தா நான் என்னையே கூட நம்புறது இல்ல. புரியுதா? என்னாச்சு ரஞ்சிதா? ஏன் இப்படி பேசுறாங்க? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காத நிஷா. நீ உன் அக்கா மேல பாச மழை பொழிஞ்சிட்டு இருக்கியா. உங்க அப்பாவும் மல்லிய கழட்டி விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டாராமே. எது எப்படியோ நீங்க குடும்பமா ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நாங்க எப்படி இருந்தாலும் வெளியாளுங்க தள்ளிதானே நின்னாகணும். அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அக்கா மேல பயங்கர கோவம் எனக்கு இருந்ததெல்லாம் உண்மைதான். மனநிலை சரியில்லாம அங்க இங்கன்னு எங்கேயோ தெரிஞ்சிட்டு யாரும் இல்லாத மாதிரி நடு ரோட்ல ஒரு கார் அடிக்க வரப்ப என் மனசு மாறிடுச்சு. அப்பதான் என் அக்கான்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் உண்மை. எப்படி ராணி மாதிரி வாழ வேண்டியவ தெரியுமா? அப்ப மட்டும் நான் அங்க போலன்னா எங்க அக்கா இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. அவ மாமா கூட வாழணும்னு எங்க அக்காவ மல்லி பறி கொடுக்க முடிவு பண்ணிட்டா. அப்ப முடிவு பண்ண என் அக்காவை முழுசா சரி பண்ணி விஜய் மாமாவோட நல்லபடியா வாழ வைக்கணும். அதுக்கு மல்லிய நான் நிரந்தரமா விஜய் மாமா கிட்ட இருந்து பிரிக்கணும். இதெல்லாம் நான் செய்யணும்னா எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். சரி, டெண்டர்? அதுல என்ன ப்ராஃபிட் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு தான். நான் சாமி மேல சத்தியம் பண்றேன். கவலைப்படாத நிஷா. என் மேல இவ்ளோ நம்பிக்கையோட வந்திருக்க. நிச்சயமா நான் உன் கூட இருப்பேன். என்னைக்குமே உன் கூட இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். தண்ணி கேன் போட வந்த ஆளு யாரு? அவனும் ரேணுகாக்காவும் அப்படி என்ன சைகையில பேசிக்கிட்டாங்க? என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ கடவுளே. மல்லி, அண்ணே வாண்ணே. நல்லா இருக்கியா அண்ணே? நீ மட்டும்தான் வந்தியா? என்னன்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? விஜய் எங்க? என்னாச்சுன்னு அவரையே கேக்குற? விஜய் எங்கம்மா? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? உனக்கு ஏதாவது ஒண்ணா கேட்க நான் வருவேன். இந்த அண்ணன் ஒருத்த உசுரோட இருக்கிற வரைக்கும் நான் கேட்பேன். அண்ணா அண்ணா ஏன்னே சத்தம் போடுற? இங்கதான் இருக்காரு, வருவாருன்னு. நீ முதல்ல உட்காரு. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். என்னம்மா நீ பொறுமையா? எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கத பத்தி அப்புறம் பேசலாம். கூடவே இருக்க என் தங்கச்சியா அவளை நல்லா வச்சிருக்கீங்களா? அவ நல்லா இருக்கலான்னு முதல்ல பாருங்க. அண்ணே என்னன்னு ஏன் இப்படி பேசுற? நான் நல்லா தான் இருக்கேன். அவர் மேல எதுக்கு கோவப்படுற? மா, எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் மூடி மறைச்சிருக்கல்ல. எதுக்கு நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும்? எதுக்கு அண்ணனை கஷ்டப்படுத்தணும்னு ஒன்னும் சொல்லாம மறைச்சிருக்க இல்லையா? அப்படிதானே?
நானும் எவ்வளவோ பொறுத்து போயிருக்கேன். இத்தனை நாள் உங்களை நேருக்கு நேர ஏதாவது சொல்லியிருக்கனா சொல்லுங்க. நாங்க சீர்கொண்டு வந்தப்போ உங்க அக்கா எங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி, நாயை விட கேவலப்படுத்தி துரத்தி விட்டாங்களே. அப்ப கூட ஒரு வார்த்தை நான் பேசல. அமைதியை என் பொண்டாட்டிய வெளியே கூட்டு போனேன். எதுக்கு? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரே நம்பிக்கையில தான் மத்த எதை பத்தியும் கவலைப்படாம வாயை மூடிட்டு கூட்டிட்டு போனேன். ஆனா எப்ப என் தங்கச்சி வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குதோ, அதுக்கு மேல நான் வாய் திறக்காம நின்னா நான் மனுஷனே கிடையாது. என்னங்க சொல்றீங்க? உங்க தங்கச்சி வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. மல்லி என்ன சொல்றாரு? மல்லி ஏன் கேக்குறீங்க? அவளதான் எதுவும் சொல்ல விடாம வச்சு பழகிட்டீங்களே. அவ எப்படி பேசுவா? உங்க முத வைஃப் வந்திருக்காங்களாமே. ஆமா. அப்படின்னா என் தங்கச்சி வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குதுன்னு நான் சொன்னது உண்மைதானே? என்ன பேச்சே காணோம்? என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டா, உண்மைதான். அதுக்காக மல்லி வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு நான் அப்படியே விட்டுருவேன் நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அண்ணே, என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். அதை நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாப்ப? என்ன பாப்பன்னு கேக்குற? ரெண்டாவது பொண்டாட்டியா அடிமையா உட்கார்ந்து சேவை பண்ணிட்டு இருக்க போறியா? அது அப்படியே கண்டினியூவா பண்ண போறியா நீ? அண்ணே, அப்படி இல்லண்ணே, இங்க நிலைமையே வேற. என்னம்மா நிலைமை? ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டாலும் மல்லிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நான் ஒரு திருப்தியில இருந்தேன். இப்போ இப்படி அசிங்கமா இப்படி ரெண்டு பேரோட இருக்காருன்னா அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? சொல்லுமா, சும்மா இருக்கணுமா? அண்ணன் நான் யாரு? அப்பா இல்லாத உனக்கு நான் அப்பா தானே. மல்லி, நம்ம அப்பா இதெல்லாம் பார்த்து உன்னை நினைச்சு சந்தோஷப்பட போறாரா? இத கேட்டதுல இருந்து ஒரு வாய் சோறு இறங்கல. எனக்கு இதுக்கு ஒரு பதில் தெரிஞ்சவன், அவ்வளவுதான். இந்த பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. என்னங்க நடக்கல? நீங்க ரெண்டு பொண்டாட்டியோட காலையில ஒருத்தி சாயந்தரம் ஒருத்தின்னு இருப்பீங்க. அத பார்த்து நாங்க நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றத நம்பிக்கிட்டு நான் உங்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மல்லிக்கு நான் எல்லாமே சொல்லி புரிய வச்சிருக்கேன். மல்லி நல்லா இருப்பா, அதுக்கு நான் கேரண்டி. நாம பேசுவோம், நீங்க முதல்ல உட்காருங்க. என்னங்க உட்காருங்க? உட்கார்ந்து பேச வந்திருக்கேனா? என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஐயோ ஐயோ, அண்ணே, என்னாச்சு? அண்ணே, என்னாச்சு என்னண்ணே? மச்சான்? என்னாச்சு மச்சான்? என்னாச்சு மச்சான்? மல்லி, தண்ணி எடுத்துட்டு வா. மச்சான் 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 மச்சான், மல்லி சீக்கிரம் சீக்கிரம். மச்சான் இங்க பாருங்க மச்சான். தெளி தெளி. மச்சான் இங்க பாருங்க மச்சான். அண்ணே, கண்ணு பாருங்க. அண்ணே, மச்சான் அண்ணே, மச்சான். மல்லி, இது சாதாரண மயக்க மாதிரி தெரியல. ஹாஸ்பிடல் தான் கூட்டு போகணும். இரு, நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன். விஜய், வண்டியில ஏத்து, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு பாரு. செத்துற போறா, சீக்கிரம் சீக்கிரம். ரெடுக்க சும்மா இரு, வாய மூடு. மச்சான் இங்க பாருங்க மச்சான், ஒண்ணு இல்ல மச்சான். மச்சான் மல்லி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். மச்சான் மச்சான். மல்லி, நம்ம போவோம். ரேணுகா வீட்ல இருக்கட்டும், சரியா? தனியாவா? அண்ணே, அண்ணே, என்னாச்சுன்னு? ஹலோ மாமா, சொல்லு மாப்ள. இங்க அது மல்லியோட அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே வீட்டுக்கு வாங்க. ஏன், என்னாச்சு? அப்புறம் சொல்றேன் மாமா. அவ ரேணுகா தனியா இருக்கா, நீங்க இங்க வாங்க. வெளியில நான் கதவு சாவியை போட்டுறேன், சரியா? சரி மாப்ள, நான் வந்துடுறேன். சரி மாமா. வா புடி. வா மல்லி. சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க போங்க. நீங்க உள்ளே இருங்க, மனோகர் அண்ணன் வந்துருவாரு. அப்படியா? நீங்க வேற ஆம்புலன்ஸ் படிச்சுட்டு போறீங்களா? சரி, போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஒய் 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 ஒய். போலாம் போலாம், சீக்கிரம்.
அப்பாடா, எல்லாம் போயிடுச்சுங்க. இனிமே நிம்மதியா ரகு கிட்ட பேசலாம். கதிரேசன் வீட்ல நாம தான் முக்கியமான ஆளா இருக்கோம். இந்த விஜயும் ரேணுகான்னு உயிரை வெட்டுறான். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே இடைஞ்சல் அந்த மல்லி தான். அவளை கழட்டி விடுறதுதான் இப்போதைக்கு நம்ம வேலை. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வீணா ரகுடைய ஹெல்ப் எல்லாம்? ரகு சொல்றபடி கேட்டா அவன் கொடுக்கிற சில லட்சத்தை வச்சுக்கிட்டு 1-2 வருஷத்தை கழிக்கலாம். அவனை கழட்டி விட்டுட்டு இங்க விஜய் பொண்டாட்டியா கதிரேசன் பொண்ணா செட்டில் ஆயிட்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இல்லையா? எஸ், இதுதான் சரியான ஐடியா. ரகுவை கட் பண்றதுக்கான வழியை முதல்ல பாப்போம். என்னது இவ்ளோ நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு? மிஸ்டு கால்ஸ் வேற. அடப்பாவே, 300 மெசேஜ்க்கு மேல அனுப்பியிருக்கான். எவ்வளவு மிஸ்டு கால்ஸா? இனிமே இந்த போன் இருந்தா தானே கால் பண்ணுவ, மெசேஜ் அனுப்புவ. கடைசியா உனக்கு ஒரே ஒரு கால். எத்தனை தடவை மெசேஜ் போட்டிருக்கேன், ஒரு கால் பண்ண முடியல உனக்கு? அப்படியெல்லாம் நினைச்ச உடனே கால் பண்ணி எல்லாம் பேச முடியாது ரகு. ஏன் நிலைமை தெரியாம நீ பாட்டுக்கு கால் பண்ணு, மெசேஜ் பண்ணுன்னு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு கால் பண்ணி ரிலாக்ஸ்டா பேசுற அளவுக்கு நான் என்ன இங்க சிம்லா டூருக்கா வந்திருக்கேன்? என்ன சுடர், உன் பேச்சுல இன்னைக்கு ஓவரா திமிர்த்தனம் தெரியுது. அப்படிலாம் இல்ல சார். என்ன அனுப்பி வச்சது நீங்க. உங்களை நான் மறக்க முடியுமா? உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கும், நீங்க சொல்றத மட்டும் செய்யறதுக்கும் நீங்க ப்ரோக்ராம் பண்ண ரோபோ இல்ல. புரிஞ்சுதா? எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்ய முடியும். என்ன சுடர், ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்க? என்னை பத்தி தெரியும்ல. ஏன் தெரியாது? நீ ஒரு ஃப்ராடு தானே, எல்லாம் தெரியும். ஏய், என்ன ஓவரா பேசுற? நீ யாருன்னு இப்ப விஜய் கிட்ட சொன்னா என்ன நடக்கணும் யோசிச்சு பாரு. அடேங்கப்பா, சொல்லு, தாராளமா சொல்லு. நான் யாருன்னு நீ சொன்னா நீ யாருன்னு நான் சொல்ல மாட்டேனா? இங்க பாரு சுடர், நீ ராங்கா பேசிக்கிட்டு இருக்க. நம்ம பேசினபடி வேலைய முடிச்சு கொடு, அதான் உனக்கு நல்லது. இல்ல உயிரை விட வேண்டியது இருக்கும். ஏய், இங்க பாரு, அப்படி ஒண்ணு ஈஸியா என்ன கொன்னுட்டு நீ இருக்க முடியாது. நீயே ஒதுங்கி போயிடு, அதான் உனக்கு நல்லது. என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா தமிழ்நாடு போலீஸ் கிட்ட மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் போலீஸ் கிட்ட மாட்டி சீரழிய வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய கேடித்தனம் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. மனநல சரியில்லாதவன்னு ஈஸியா தப்பிச்சிருவேன். அப்படியே மாட்டிக்கிட்டாலும் நான் உனக்கு கொலைலாம் பண்ணலையே. எனக்கு ஒன்னும் தூக்க தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜெயில் ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாது ராஜா. உன் மிரட்டல் கிரட்டல் எல்லாம் வேற எவகிட்டயாவது வச்சுக்கோ. ஏதோ பெரிய வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு கற்பனையில என்கிட்ட ராங்கா பேசிக்கிட்டு இருக்க. நீ கதிரேசன் வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல ஜெயில இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் இருக்கிறதுக்கு உயிர் இருக்கணும். வேரோட அறுத்து எரிஞ்சிடுவேன். சுடர், இன்டர்நேஷனல் போலீஸ்க்கு நான் தண்ணிய காட்டிட்டு தான் இங்க வந்திருக்கேன். உன்னை தொடச்சி எறியறது எனக்கு பெரிய விஷயமே இல்ல. ஒன்னே ஒன்று உனக்கு ஞாபகப்படுத்துறேன், என்ன மிரட்டுற அளவுக்குலாம் நீ வளரவே இல்ல. நான் சொல்றத செய்யறத தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீ என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிட்டு நான் சொல்றேன், செய்யறதுக்கு நீ தயாராகிரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.